கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர். நல்ல ஒரு ஆராதனையின் பிரசன்னத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். இந்த மாலை வேளையிலும் வார்த்தையை கொண்டும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவதற்கு நாம் இடம் கொடுப்போம். வாசிக்கலாம். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இந்த வசனத்தில் அருமையா சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற நம்பிக்கையை அல்லது நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதான முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படி நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று சொல்லி எந்த மனுஷனும் சொல்லல, கர்த்தரே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவரிடமிருந்து நாம் பெறக்கூடிய 3 முடிவுகளை முதலாவது வாரத்தில் பார்த்தோம். ஆண்டவர் தருவதை மனிதனால கணிக்க முடியாது, முதலாவது. இரண்டாவது, சத்துருவின் திட்டங்களுக்கும் அவனுடைய தீர்மானங்களுக்கும் முற்றிலும் மாறுதலான ஒரு முடிவை கர்த்தர் கொடுக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவது, நம்ம எதிர்பார்ப்பு வசனத்தை அடித்தளமாய் தேவனுடைய வார்த்தையை அடிப்படையாய் கொண்டதாய் இருக்குமானால் அந்த எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். இந்த எதிர்பார்ப்புகளை தேவன் எந்த விதத்தில் எப்படி அதை நிறைவேற்றுகிறார் என்று சொல்லி கடந்த வாரத்தில் பார்த்தோம். முதலாவது, எதிர்பாராத விதத்தில் நம்முடைய எதிர்பார்ப்புகளை கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தருகிறார். இரண்டாவது, நம்முடைய எதிர்பார்ப்புகளை விட பல மடங்கு அதிகமாக்கி என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் தருகிறார். மூன்றாவது, நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் வரவே வாய்ப்பில்லை, நடக்க வாய்ப்பில்லை, என்னுடைய வாழ்க்கை இப்படியே முடிந்துவிடும் என்று சொல்லி நினைக்கிற வேளையில் நினைத்து பார்க்காத ஒரு எதிர்பார்ப்பை, ஒரு முடிவை கர்த்தர் தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய எதிர்பார்ப்பில் இருக்கிற 3 முடிவுகள் இருக்கிறது. அந்த எதிர்பார்க்கிற முடிவு 3 வகைப்பட்டது. அதில் 2 காரியங்களை குறித்து நான் காலை ஆராதனையிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, நிச்சயமான முடிவு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 18வது வசனத்திலே வாசிக்கும் போது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. அப்படின்னா கேரண்டியா ஆண்டவர் சொல்றார். உறுதியான ஒரு முடிவை கர்த்தர் சொல்லுகிறார். அது நிச்சயமா என்ன பண்ணும்? உனக்கு வரும், உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேறும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு முடிவை பார்த்தோம், நிர்ணயிக்கப்பட்ட முடிவு. ஆண்டவர் தான் அதை நிர்ணயிக்கிறார். ஆண்டவர் நிர்ணயித்ததை யாராலும் மாற்ற முடியாது. அது ஒரு சில நிர்ணயிக்கப்பட்ட முடிவுகளை குறித்து காலை ஆராதனையில் நான் பல காரியங்களை குறித்து பேசினேன். எல்லாவற்றையும் சொல்ல நேரம் இல்லை. ஆனால் கடைசியாக சொல்லும் பொழுது, தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று ஒரு முடிவை ஆண்டவர் நிர்ணயித்து வைத்திருக்கிறார். அந்த முடிவு என்னவென்று சொன்னால், பரலோக ராஜ்யம் தான் நம்முடைய முடிவு. அவர் வர நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் வரும் பொழுது இந்த சரீரத்தை ஆண்டவர் மாற்றி மகிமையின் சரீரமாக கர்த்தர் மாற்றி அவரோடு கூட நாம் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்கிறார். உயிரோடு இருக்கிற நம்மை கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறார். அது மாத்திரமல்ல, மரித்தவர்களையும் கர்த்தர் உயிரோடு கூட எழுப்பி மத்திய ஆகாயத்தில் அவரை சந்திக்க முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும்தான், அவரை சேவிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான். இந்த மாலை வேளையிலும் ஒரு முடிவை குறித்து நாம் பார்க்க போகிறோம். யாக்கோபின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 11வது வசனம். யாக்கோபு 5வது அதிகாரம் 11வது வசனம். இதோ பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறார்கள். பொறுமையா இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். மூன்றாவது, கர்த்தருடைய செயலினுடைய முடிவு. இப்படி சுருக்கமா சொல்லணும்னா, நிரூபிக்கப்பட்டதான ஒரு முடிவு. முதல்ல சொன்ன நிச்சயமான முடிவு,
நிர்ணயிக்கப்பட்ட முடிவு, மூன்றாவது நிரூபிக்கிற ஒரு முடிவு. அல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய முடிவின் செயலை கண்டிருக்கிறீர்கள். அதை விளக்கி சொன்னா இங்க இருக்க நாம எல்லாரும் சேர்ந்து அல்லேலூயா என்று சொல்லுவோம். அல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த முடிவு என்ன? ஆரம்பத்தில் இருக்கும்போது ஒன்றும் நமக்கு புரியாது. பக்கத்தில் சொல்லுங்க, இந்த முடிவு ஆரம்பத்தில் ஒன்றும் நமக்கு புரியாது. மத்தியில் சென்டரில் வரும்போதும் நமக்கு குழப்பமாக தான் இருக்கும். ஆரம்பத்திலையும் புரியாது, நடுவில் மத்தியில் வரும்போதும் குழப்பமாகவே இருக்கும். ஆனால் முடிவிலே தான் அதனுடைய மகிமை என்னவென்று சொல்லி விளங்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. செயல் ஆரம்பிக்கும் போது நமக்கு தெரியல, செயல் நடந்து கொண்டிருக்கும் போதும் நமக்கு தெரியல. ஆனால் முடியும் போது, செயல் முடியும் போது தான் தெரிகிறது, இந்த தேவன் இரக்கமும் உருக்கமும் உள்ளவர் என்பது செயலினுடைய முடிவில் மாத்திரம்தான் விளங்குகிறது. அல்லேலூயா. அந்த முடிவு என்ன? இது நிரூபிக்கிற முடிவு. நல்ல கவனிங்க. ஒரு உண்மையை கர்த்தர் கோடிட்டு காட்ட இந்த மாலை வேளையிலே ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார். அது என்ன? ஒரு நன்மையை அல்லது ஒரு தன்மையை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கு அந்த முடிவை தரும்போது வாழ்விலே நிச்சயம் அது நிரூபிக்கப்படும். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலும் நிரூபிப்பதற்கென்றே நீர் சில முடிவுகளை, சில எதிர்பார்ப்புகளை நீர் வைத்திருக்கிறீர். யோபினுடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை அந்த பகுதியில் சொல்லுகிறது. யோபினுடைய அந்த வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 5:11. இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை இதோ பொறுமையாய் இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே. பாக்கியவான்கள் என்கிறோமே. யோபின் பொறுமையை குறித்து, யோபின் பெருமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருக்கோம், வாசித்திருக்கிறோம். யோபினுடைய பொறுமை என்ன என்பதை நமக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும். ஆனால் இங்க நல்ல கவனிங்க. யோபினுடைய சூழ்நிலை ஆரம்பித்த போது யோபினுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே நினைச்சிருப்பாங்க. என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த கடவுள் ரொம்ப கடினமானவர் போல இருக்கு, இந்த கடவுள் ரொம்ப கடினமானவர் போல இருக்கு. இன்னொன்று சொல்ல போனா, சாத்தானுடைய கையிலே எங்களுடைய குடும்பத்தை அவர் கொடுத்து விட்டாரே என்று சொல்லி ஒரு பெரிய அங்கலாய்ப்பு அவர்களுக்கு இருக்கும். ஏன்னா சாத்தானுடைய கையில் கொடுத்ததுனால தான் எங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை என்ன பண்ணிட்டு இருக்கு, வந்து கொண்டு இருக்கிறது. ஜெபித்தாலும் பலன் வந்த மாதிரி என்ன பண்ணல தெரியல. போக போக அதிகமாகுதே தவிர குறைந்த பாடு அங்கு ஒன்றுமே இல்லை. இந்த நினைச்சிருப்பாங்க, இந்த ஆண்டவர் ரொம்ப கடுமையான கொடூரமான ஒரு ஆண்டவர் போல இருக்கு என்று சொல்லி. இன்னும் சொல்ல போன நம்மளை போல இந்த ஆண்டவர் இரக்கமே இல்லாதவர் போல, இவ்வளவு கடினமா என் குடும்பத்தை நடத்துகிறாரே, தேவனுக்கு பயந்த மனுஷன் ஆயிற்றே, ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு பலி செலுத்தினவன் ஆயிற்றே, இவ்வளவு பெரிய இந்த மனிதனுக்கு ஏன் இப்படி நடக்க வேண்டும், இந்த குடும்பத்திற்கு ஏன் நடக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்திருப்பார்கள். ஆனால் இப்படி கூட சொல்லியிருப்பாங்க, இந்த ஆண்டவர் நான் ஜெபித்தா கூட கேட்கல, காதை அடைச்சிக்கிட்டார் போல இருக்கு, காதை அடைத்து கொண்டார் போல இருக்கு என்று சொல்லித்தான் அவர்களுக்கு தெரிந்தது. ஆனால் யோபுடைய வாழ்க்கையில அந்த செயல் முடிந்த போதுதான் அவர்கள் எல்லாருக்கும் தெரிந்தது, இந்த ஆண்டவர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர் என்பது. யோபினுடைய வாழ்க்கையில ஆரம்பிச்ச போது தெரியல, நடுவிலும் தெரியல, செயலினுடைய முடிவில் தான் அவங்க எல்லாருக்கும் தெரிந்தது, இந்த ஆண்டவர் உருக்கமும் இரக்கமும் உள்ளவர் என்பதை. அல்லேலூயா. சத்ரு, அவனுக்கு சத்ரு தான் எதிரியா இருந்தான். நல்ல கவனிங்க, வெற்றி அவனுக்கு தான் கிடைக்குது. நம்ம சூழ்நிலையிலும் சத்ருவுக்கு தான் ஜெயம் கிடைக்குது, சீட்டெல்லாம் அவனுக்கு தான் கிடைக்குது. கர்த்தருடைய பிள்ளையா இருந்தாலும் எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, கிடைக்க மாட்டேங்குது, எல்லாம் அவனுக்கு தான் ஜெயமாய் இருக்கிறது என்று சொல்லி நாம் நினைக்கும் போது, யோபின் வாழ்வில் எத்தனை முறை சத்துரு ஜெயித்தாலும் என்ன எல்லாம் செய்தாலும்
இறுதி வெற்றி தேவனுடைய கரத்தில் மாத்திரம் இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அழிவை கொண்டு வந்தாலும் இறுதி வெற்றி என் தேவனுடையது மாத்திரமே. அவரை பார்த்து எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே, இதுவரைக்கும் நாங்கள் பல ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறோம், தோல்விகளை சந்தித்திருக்கிறோம், நஷ்டங்கள் எங்களுடைய வாழ்க்கையில பல முறை வந்து ஆண்டவரே எங்கள் வாழ்விலும் ஆண்டவரே வந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் ஒன்று இந்த மாலை வேளையில நிச்சயமாய் எங்களுக்கு தெரியும், நிரூபிக்கிற ஒரு முடிவை இந்த மாதத்தில் எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் தான் கடைசியிலே ஜெயித்தார், வெற்றி பெற்றார் என்பதை நிரூபிக்கும் ஒரு முடிவை கர்த்தர் தருவீராக. யோபுடைய வாழ்க்கையில தொடர்ந்து நாம பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த செயலில் ஒன்றை நிரூபித்தார். என்ன நிரூபித்தார்? இந்த தேவன் சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது மாறினது போல தெரியும். கர்த்தரும் மாறிட்டாரோ, கர்த்தரும் மனம் மாறி அந்த பக்கம் போயிட்டாரோ, அப்படிதான் சூழ்நிலைகள் தெரியும். ஆனால் நல்ல கவனிங்க, ஆரம்பத்தில் ஆண்டவரிடத்தில் வந்து யோபை குறித்து சத்துரு குற்றம் சாட்டுகிறான். எதிரி என்ன பண்ணுகிறான்? குற்றம் சாட்டுகிறான். அந்த குற்றம் சாட்டும் பொழுது என் தாசனாகிய ஆண்டவர் ஒரு சாட்சி அவனை குறித்து கொடுக்கிறார். என் தாசனாகிய யோபை போல உத்தமன் ஒருவனும் இல்லை. குற்றம் சாட்டுகிறான் எதிரி வந்து. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், என் தாசனாகிய யோபை போல உத்தமன் ஒருவனும் இல்லை என்று அவனுக்காக வாதாடினவர் என்னுடைய தேவன். அல்லேலூயா. நீங்க 42வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது, யோபு 42வது அதிகாரத்திற்கு வரும் பொழுது யோபினுடைய நண்பர்கள் அவன் மேலே குற்றம் சுமத்துகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் தாசனாகிய யோபு பேசினதை போல நீங்கள் பேசவில்லை. முடிவில் எப்படி ஆரம்பத்தில் கர்த்தர் அவனுக்காக வழக்காடினாரோ, பேசினாரோ, அதே போல செயலுடைய முடியில கடைசி வரை காக்கிற ஒரு தேவனாயும் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் என்பதை நிரூபிப்பதற்கு அவர் இருக்கிறார். பலமுறை ஆண்டவர் மாறிவிட்டார். முன்னாடி எல்லாம் நாம நினைக்கிறோம், முன்னாடி எல்லாம் நான் ஜெபம் பண்ண பாஸ்டர், உடனே எனக்கு கர்த்தர் பதில் தந்தார், ஜெபித்த உடனே எனக்கு கிடைக்கும். இப்ப எல்லாம் என்ன பண்ணுச்சு? அப்படி கிடைக்கிறதே இல்லை. நான் ஜெபம் பண்ணினாலும் பல நாட்கள் பல மாதங்கள் ஆனாலும் எனக்கு பதில் வர மாதிரியே தெரியல பாஸ்டர். ஆண்டவர் மாறிட்டாரோ, ஒருவேளை என்னை மறந்து விட்டாரோ என்று சொல்லி நாம் நினைக்கிறோம், சொல்லுகிறோம். ஆனால் அவர் மாறுவதே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அது எப்போது விளங்கும்? முடிவிலே விளங்கும். என்ன விளங்கும்? என்னுடைய ஆண்டவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பது முடிவிலே விளங்கும். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3வது வசனம். இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருந்து, நான் உன்னோட கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து, இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன், நான் இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன். நல்ல கவனிங்க, உலகம் எங்கிலும் பஞ்சம். எகிப்திற்கு போகலாமா என்று ஈசாக்கினுடைய மனதில் ஒரு எண்ணம். ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், எகிப்திற்கு போகாதே, நான் உன்னோட கூட இருப்பேன். ஆனால் நடந்ததை எல்லாம் பார்த்தால் கர்த்தர் கூட இருக்கிற மாதிரியே தெரியல. சூழ்நிலைகள், அவனுடைய வாழ்க்கை நடக்கிற காரியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் கூட இருக்கிற மாதிரியே தெரியல. கிணறு தோண்டினால் தண்ணீர் வருகிறது, தண்ணீர் வரும்போது கர்த்தர் கூட இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனால் எதிரி என்ன பண்ணுகிறான்? வந்து கிணற்றை தூத்து போடுகிறான், விரட்டி விடுகிறான். கர்த்தர் எங்கே போனார் தெரியல. ஒரு இடத்துல போகும்போது இருப்பதாக தெரிந்தது, கால் வைத்து கொஞ்சம் ஊன்றுவதற்குள்ளே விரட்டி விடப்படுகிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் அப்படிதான் இருக்கும். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தர் போய்விட்டாரோ என்று சொல்லி அவனுக்கு தெரிந்தது. ஆதியாகமம் 26-28 வாசிங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 28வது வசனம். அதற்கு அவர்கள் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோட கூட
இருக்கிறார் நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். ஆகையால் எங்களுக்கும் உமக்கும் ஒரு ஆணை ஏற்பாடு உண்டாக வேண்டும் என்று நாங்கள் நிர்ணயம் பண்ணினோம். நல்ல கவனிங்க, ஆண்டவர் அந்த செயலை ஒரு முடிவுக்கு என் ஆண்டவர் கொண்டு வருகிறார். அந்த முடிவு வந்தபோது விரோதிகள் எல்லாம் வந்து சொல்றாங்க, எங்களுக்கு ஒன்று ப்ரூஃப் ஆயிட்டு, ஒன்றை நாங்கள் பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்? என்ன அந்த உண்மையை நாங்கள் கண்டுகொண்டோம் என்று சொன்னால், நிச்சயமாகவே கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் கண்டோம். யாரோ பார்த்தேன்னு சொல்லல, உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை நாங்களே என்ன பண்ணோம்? பார்த்தோம். எங்கள் வாழ்வில் ஆண்டவரே, இந்த 8வது மாதத்தில் நிரூபிக்கிற ஒரு முடிவை எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கர்த்தர் நீர் செய்வீராக, நீர் தருவீராக. அல்லேலூயா. எதற்காக? எங்களோடு கூட கர்த்தர் நீர் இருக்கிறீர், எங்களோடு கூட வருகிறீர், எங்களுக்காக காரியங்களை நடப்பிக்கிறீர் என்பதை நாங்கள் அல்லப்பா, எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் பார்த்து சொல்லணும், உங்களோடு கூட நிச்சயமாக கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைதான் இவர்கள். உண்மையிலே இவர்கள் இயேசுவை சேவிக்கிறவர்கள். இவர்களோடு இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறார், இவர்கள் சேவி இருக்கிற தேவன் இருக்கிறார், இவர்கள் நம்புகிற தேவன் இருக்கிறார் என்று ஒரு நிரூபிக்கிற செயலை எங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் செய்வீராக. 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 17 முதல் 20 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 26வது அதிகாரம் 17 முதல் 20 வசனங்கள். 1 சாமுவேல் 26 17 முதல் 20. அப்பொழுது சவுல் தாவீதின் சத்தத்தை அறிந்து, என் குமாரனாகிய தாவீதே, இது உன் சத்தம் அல்லவா என்றான். அதற்கு தாவீது, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இது எந்த சத்தம் தான் என்று சொல்லி, பின்னும் என் ஆண்டவனாகிய நீர் அடியேனை இப்படி பின்தொடர்கிறது என்ன? நான் என்ன செய்வேன்? என்னிடத்தில் என்ன பொல்லாப்பு இருக்கிறது? இப்பொழுது ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய அடியானுடைய வார்த்தைகளை கேட்பாராக. கர்த்தர் எனக்கு விரோதமாக எடுத்து விட்டது உண்டானால் அதற்கு அவர் காணிக்கையை ஏற்றுக்கொள்வாராக. அந்நிய தேவர்களை சேவி என்று சொல்லி இன்று கர்த்தருடைய சுதந்திரத்திற்கு அடுத்தவனாயிராதபடிக்கு துரத்தி விட்டார்களே. கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை, கோலியாத்தை ஜெயித்த பொழுது கர்த்தருடைய மனிதன் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிஞ்சது. கோலியாத்தை ஜெயித்த போது இவன் மெய்யாகவே கர்த்தருடைய மனிதன் என்று சொல்லி எல்லாருக்கும் தெரிந்தது. ஆனால் பின்போ அவனுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்கள், வருகிற காரியங்கள் ஒவ்வொன்றையும் பார்த்தால் வேதனை தருவதாக, துக்கத்தை கொண்டு வருவதாக அது இருந்தது. அந்த நிகழ்ச்சியை ஒரு முடிவுக்கு என் ஆண்டவர் கொண்டு வருகிறார். ஆமென். அந்த முடிவுக்கு கொண்டு வந்தபோது அவனை விரோதித்ததான, அவனை பகைத்ததான சவுல் சொல்லுகிறான், அப்பா, நான் உன்னை ஈட்டியாலே எரிந்து கொன்று போட நினைத்தாலும் அது முடியவில்லை. அல்லேலூயா. மறுமாடாக வேண்டும் என நினைத்து பெலிஸ்தர் கையிலே கொடுக்க நினைத்தாலும் அதுவும் என்னுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணவில்லை, முடியவில்லை, நடக்கவில்லை. மகளை வைத்தே உன்னை கொல்ல நினைத்தாலும் அதுவும் என்னால் என்ன பண்ணல, முடியவில்லை. நீ தப்பி போன ஊரை வைத்து உன்னை கொல்லவன் நினைத்தேன், அதுவும் என்ன பண்ணல, என்னுடைய வாழ்க்கையில முடியவில்லை. உன்னை
நீ போன இடத்துல உன்னை வேட்டையாடி கொல்லுவதற்கு நான் நினைத்தேன். அப்படி நினைச்சாலும் என்னால உன்னை என்ன பண்ண முடியாது, கொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, என் ஆண்டவர் உன்னுடைய கையிலே என்னை கொடுத்தார், நீயும் என்னை கொல்லுவதில்லை என்று எனக்கு புரிந்தது. இன்று எனக்கு தெரிகிறது, நீ ஒரு நீதிமான். நீ யாரு? ஒரு நீதிமான். அல்லேலூயா. செயல் ஆரம்பிக்கும் போது தெரியல. இப்படி அபிஷேகம் பெற்றவர் ஓடி ஓடி ஒளிவாரா? கர்த்தரால நல்ல சாட்சி பெற்ற மனிதன் இப்படி ஓடி ஓடி ஓடுவாரா? பரிதாப நிலையா? நல்ல கவனிங்க. ஆண்டவர் பிள்ளைக்கு ஆரம்பத்தில் அது விளங்காது, புரிந்து கொள்ளவும் முடியாது. ஆரம்ப சூழ்நிலையில் நடுவிலும் கூட என்ன பண்ணாது, புரியாது. ஆனால் செயலினுடைய முடிவில் கர்த்தர் மகத்தானதை செய்து காண்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் நம்பின தேவன் உங்களை கைவிடவில்லை என்று நீங்கள் அல்ல, உங்களை சூழ துரத்திட்டு வரான் பாருங்க எதிரி. அவன் சொல்லுவான், நான் உன்னை என்ன பண்ண நினைச்சாலும் என்னால் முடியலை, என்ன சூழ்ச்சி பண்ணாலும் முடியலை. ஏன்னா உனக்குன்னு ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். நீ சேவிக்கிற தேவன் நிரூபிக்கிற முடிவை காண்பிக்கிற தேவன் என்று சொல்லி உன்னை துரத்தி வருகிற நபரை கர்த்தர் சொல்ல வைப்பார். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்முடைய ஜெபம் வீண் போவது இல்லை. நம்முடைய ஆண்டவருக்காக எடுக்கிற பிரயாசங்கள் வீண் போவது இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அப்படி ஜெபம் வீண் அல்ல, அவருக்காக படுகிற பிரயாசம் வீண் அல்ல என்பதை கர்த்தரே நிரூபிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் செய்த தியாகம், ஆண்டவருக்காக இவ்வளவு தியாகம் செய்கிற யார்ட்டையும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க செய்கிற தியாகத்தை கர்த்தர் பார்க்கிறார். அந்த தியாகத்தை பார்க்கிறவர் தம்முடைய பிள்ளைக்கு நிரூபிப்பார். உனக்காக ஒரு நிரூபிக்கிற முடிவை நான் வைத்திருக்கிறேன். உனக்கு ஆரம்பத்தில் விளங்கலை, நடுவுலையும் புரியல, குழப்பம். ஆனால் செயல் முடியும் போது நான் என்னுடைய மகிமையை விளங்க பண்ணுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க விட்டு கொடுத்து நிறைய பேர் சொல்லுவாங்க, என்னன்னா இவ்வளவு செய்கிறாங்க, இந்த ஆண்டவருக்காக எல்லாத்தையும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போகிறாங்க, பைத்தியக்காரன் சொல்லி கூட உலகம் சொல்லும். ஆனால் நம்ம விட்டு கொடுத்தவங்க, கர்த்தருக்காக தியாகம் பண்ணவங்க பைத்தியக்காரரே அல்ல. அல்லேலூயா. அது ஞானமான ஒரு முடிவு என்பதை கர்த்தரே நிரூபிப்பார். கர்த்தருடைய பிள்ளையே, இதை செய்கிறாயே, உனக்கு என்ன தகுதி இருக்கிறது, என்ன நியாயம் இருக்கிறது என்று சொல்லி சில கட்டங்களிலே கேள்வி கேட்கிறதான சூழ்நிலைகள் வரும். அப்படிப்பட்ட நேரத்தில் ஆரம்பத்தில் ஏன் கேட்கிறார், ஏன் எழும்பினார்கள், ஏன் விமர்சிக்கிறார்கள், பாராட்டின ஒரு காலத்தில் என்னை பாராட்டின எல்லாரும் இப்பொழுது கேள்வி கேட்கிறார்களே, விமர்சிக்கிறார்களே என்று நம்முடைய மனதில் ஒரு அச்சம் வரும். அந்த செயலின் முடிவை கர்த்தர் கொண்டு வருவார், முடிவுக்கு கொண்டு வருவார். என்னாகமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம். என்னாகமம் 17:5. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும், நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒளிய பண்ணுவேன். எல்லாரும் கேட்கிறாங்க, ஆரோன் மட்டும்தானா, நாங்கள் தகுதி இல்லையா என்று கேள்வி கேட்டவர்கள் இதுவரைக்கும் கேட்கவில்லை. கர்த்தர் ஒரு வார்த்தை சொன்னார், கொண்டு வாங்கப்பா, அதுல ஒரே ஒரு கோல் தான் துளிர்க்கும் என்று சொன்னார். அதுதான் முடிவு. அல்லேலூயா. அந்த முடிவு அடுத்த நாள் காலையிலேயே வந்து விட்டது. என்னாகமத்தின் புஸ்தகம் 17:8 வாசிங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து பழங்களை கொடுத்தது. நல்ல கவனிங்க. துளிர்த்தது, மலர்ந்தது, காய்த்தது, கனிந்தது. ஹல்லேலூயா.
அந்த செயலுடைய முடிவு என்ன? இனி எவரும் கேள்வி கேட்க முடியாது. அந்த செயலுடைய முடிவு என்ன? இனி யாரும் என்ன பண்ண முடியாது? கேள்வி கேட்கவே முடியாது. ஆரோன் மேல் கர்த்தருடைய கரம் உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு முடிவை கொடுத்த தேவனாகிய கர்த்தர் இந்த மாலை வேளையில் வந்திருக்கிற உங்களுடைய ஒவ்வொருவருடைய சூழ்நிலையிலும் தேவ கிருபை உண்டு, தேவ கரம் உங்களோடு கூட உண்டு, உங்கள் வாழ்க்கையில உண்டு என்பதை நிரூபிப்பதற்காக செயலின் முடிவிலே கர்த்தரால் இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்பதை என் ஆண்டவர் நிரூபிப்பார். அல்லேலூயா. ஆசாவுக்கு மனதிலே கேள்வி, பொல்லாதவர்கள் செழிக்கிறார்களே, பரிசுத்தவான்கள் வேதனைப்படுகிறார்களே, ஆண்டவரே இப்படித்தான் இருக்குமா என்று சொல்லி கர்த்தரிடத்திலே கேட்டபோது சங்கீதம் 73 சங்கீதம் 16-17 வசனங்கள். சங்கீதம் 73 16 17. இதை அறியும்படிக்கு யோசித்து பார்த்தேன். நான் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து அதன் முடிவை கவனித்து உணரும் அளவும் அது என் பார்வைக்கு விசனமாயிருந்தது. யார் எல்லாம் ஆண்டவர் இல்லை என்று சொல்லி மறுதலித்த மனம் போல வாழ்ந்த வாழ்க்கையில எல்லாம் உடையவர்களை போல தெரிகிறார்களே, கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார். அவர்கள் முடிவை ஆண்டவர் காண்பிக்கிறார். அவருடைய முடிவை பார்த்தபோது அவனுக்கு ஒன்று புரிந்தது. அவர்களை ஆண்டவர் எங்க வச்சிருக்கிறார்னா சறுக்கலான இடத்துல. அந்த சங்கீதத்தில் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. சறுக்கலான இடத்துல அவர்களை என்ன பண்ணி இருக்கிறாரு? வைத்திருக்கிறார். யாரும் அவங்கள பிடிச்சு தள்ள வேண்டியதே இல்லை, யாரும் தள்ளி விட வேண்டிய அவசியமே இல்லை. அவர்களே ஒரு நாளிலே விழுந்து போவார்கள். அதே நேரத்தில் 73 சங்கீதம் 24 வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 73 24. உம்முடைய ஆலோசனையின்படி என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆண்டவரை நம்பி இருந்து அவருக்காக அடிபட்டு உடன்று கண்ணீர் வேதனை அவனுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற முடிவை பார்க்கிறான். முடிவிலே என்னை மகிமையிலே சேர்த்து கொள்ளுவீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் வைத்திருக்கிற ஆரம்பம் நிரூபிக்காது, பாதியிலும் அது நிரூபிக்காது, முடிவில் தான் குடும்பம், கர்த்தரை பற்றி கொண்ட குடும்பம். இந்த குடும்பத்தின் உபவாச ஜெபங்கள் வீணாக போகவில்லை, இந்த குடும்பத்தின் தியாகங்கள் வீணாக போகவில்லை, இந்த குடும்பம் கர்த்தருக்காக எல்லா சூழ்நிலையிலும் சாட்சியாய் நின்றது வீணாக போகவில்லை. அதாவது நிரூபிக்கிற ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏசாயா 53 வசனம். ஏசாயா வருத்தத்தின் பலனை கண்டு அவர் தமது ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார்கள். என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார். அவர்களுடைய அக்கிரமங்களை தாமே சுமந்து கொள்வார். கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் பல நேரம் ஆண்டவருக்கு முதுகை காட்டின பொழுது, கர்த்தருடைய பிள்ளைகள் சத்தியத்தை விட்டு விலகும் போது, ஆண்டவராலே பிரகாசிக்கப்பட்டவர்கள் இடறி விழுந்து போகும்போது தூதர்கள் எல்லாம் ஆச்சரியப்பட்டு இருப்பார்கள், கவலைப்பட்டு இருப்பார்கள். ஆண்டவரே, நீர் சிலுவைக்கு போனது வீணா? இந்த ஆளை நம்பி நீர் தெரிந்து கொண்டீர், இந்த குடும்பத்தை நீர் நம்பி என்ன பண்ணீர் தெரிந்து கொண்டீர், அது வீணாய் போய்விட்டதோ என்று சொல்லி கேட்டு கொண்டிருந்திருப்பார்கள். ஒரு நாள் வருகிறது, அன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், ரட்சிக்கப்பட்ட அனைவரும் தேவ சமூகம் வந்து சேருவார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போதுதான் அந்த ஆத்தும வருத்தத்தின் பலனை கண்டு அப்போது சொல்லுவார், நான் சிலுவையில் மரித்தது வீணல்ல,
நான் ரத்தம் சிந்தினது வீணல்ல, நான் பாடுபட்டது வீணல்ல, நான் ஜீவனை கொடுத்தது வீணல்ல. மனிதன் தேவனோடு கூட இணைவதற்கு, இணைக்கப்படுவதற்கு நான் எடுத்த எந்த முயற்சியும் வீணாய் போகவில்லை என்பது அன்று நிரூபிக்கப்படும். அல்லேலூயா. பிலிப்பியர் 1:20 வசனம். பிலிப்பியர் 1:20 நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோட ஜீவனாகிலும் சாவானாலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். பவுலுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில சில முடிவுகளை கர்த்தர் தருவார். அந்த முடிவு ஒரு உண்மையை நிரூபிக்கும். என்ன உண்மையை? நான் வாழ்ந்தாலும் நான் இல்லாவிட்டாலும் என் வார்த்தையினாலும் என் சரீரத்தினாலும் கிறிஸ்து மகிமைப்படுவார் என்ற வாஞ்சைக்கு தக்கதாக அது முடியும். அல்லேலூயா. உண்மையில் அப்போஸ்தலனா இல்ல, வெத்து வேட்டா, நான் உண்மையில் கர்த்தரை சேவித்தேனா, உண்மையில் மகிமைப்படுத்தினேனா என்கிற முடிவை நிரூபிக்கிற முடிவை எங்களுக்கு கர்த்தர் தருவீராக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்காக ஜீவிக்கிற வாழ்வின் செயல்கள், பேச்சு இயேசுவுக்கு மகிமையை கொண்டு வருகிறது என்று நிரூபிக்கிற முடிவை இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கும் போதே நீர் காட்டுவீராக. பிலிப்பியர் 2:14-15 பிலிப்பியர் 2:14-15 நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகிலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. நல்ல கவனிங்க. பவுல் மறுபடியும் சொல்கிறான், நான் ஓடினதும் உழைத்ததும் வீணல்ல என்று அன்றைக்கு நிரூபிக்கப்படும். என்னைக்கு? கிறிஸ்துவினுடைய நாளிலே. இந்த உலகிலே உமக்காக உழைத்தது ஒருவேளை பதில் தெரியாமல், யாரும் ரட்சிக்கப்பட்ட மாதிரி தெரியல, யாரும் ஏற்றுக்கொண்ட மாதிரி தெரியல, அடையாளம் ஒன்றும் இல்லை. ஆனால் ஒரு நாள் அது வருகிறது, அன்றைக்கு தெரியும் நான் பிரயாசப்பட்டது, ஓடினது, உழைத்தது வீணல்ல என்பதை கர்த்தர் நிரூபிப்பதற்காகவே ஒரு முடிவை என் கர்த்தர் வைத்திருக்கிறார். நிரூபிக்கும் முடிவு பரிசுத்த வான்களை மட்டுமல்ல, பின்னாலே போன ஆளையும் கர்த்தர் நிரூபிக்கிறவராய் இருக்கிறார். இந்த 3 முடிவுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்யணும்னா, இழந்து விடாமல் அதை காக்கணும்னா, அனுபவிக்கணும்னா, கர்த்தர் சொல்கிற 2 காரியத்தை கவனிக்கணும். மத்தேயு 24:13 மத்தேயு 24:13 மத்தேயு 24:13 முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஆண்டவரே, எங்கள் பலன்களுக்கு, அதாவது எங்கள் நம்பிக்கைக்கு பலன் கொடுக்கிற நிச்சயமான முடிவு எங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை, என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் இடையிலே நான் நின்று விடக்கூடாது. என்ன வந்தாலும் கடைசி வரை உமக்குள்ளே நிலைத்திருக்க, உமக்குள்ளே உண்மையாய் இருக்க ஒரு கிருபையை கர்த்தர் தருவீராக. கடைசி வரைக்கும் நின்னோம்னா, உறுதியா நின்னா, இந்த 3 முடிவையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவார். 2வது ரூத்தின் புஸ்தகம்
3வது அதிகாரம் 18வது வசனம். ரூத் 3வது அதிகாரம் 18வது வசனம். ரூத் 3வது அதிகாரம் 18வது வசனம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான். அல்லேலூயா. எப்படி முடியும்னு சொல்லி ரூத்துக்கு தெரியல. ஆனா மாமியா சொல்லி கொடுக்கிறா, அது நிச்சயமாய் நன்மையாய் முடியும், அதுவரை நீ பொறுத்திரு. ரெண்டாவது ஆண்டவர் நமக்கு சொல்ற முதல் காரியம் சொல்றாரு, இடையில நின்றாத, கடைசி வரைக்கும் வா, உறுதியா நில்லு, கடைசி வரை உண்மையாயிருன்னு சொல்றாரு. ரெண்டாவது சொல்றாரு இங்கே, எப்போ இந்த நெருக்கம் முடியும் என்று, எப்போ அந்த நிச்சயமான முடிவு வரும் என்று சொல்லி நீ காத்திருக்கிறாய். ஆனா நீர் என்னை நிரூபிப்பதற்காக அல்லது உம்மை நிரூபிப்பதற்காக என்னுடைய வாழ்க்கையில தருவீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டால் ஆண்டவர் சொல்லுவார், நிச்சயம் உனக்கு வரும், ஆனா பொறுமையாயிரு, காத்திரு. நிச்சயமாய் வரும். எல்லாரும் சொல்லுங்க, நிச்சயமாய் வரும், ஆனா பொறுமை வேணும், காத்திருக்கணும். உடனே நடக்காது. காரியம் வரும் வரை பொறுமையா காத்திருந்தா முடிவை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். ரெண்டையும் செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஒன்று, பாதியில எதையும் பார்த்து நின்று விடாதபடி கடைசி வரை அவரை பின்பற்ற உண்மையாய் இருக்க நமக்கு கிருபை தருவாராக. ரெண்டாவது, நிச்சயமா ஆண்டவரை எப்பப்பா முடிவு வரும் அப்படின்னு கேட்டார், சொல்லுவார் நிச்சயமா வரும், ஆனா பொறுத்துரு. நம்ம நினைக்கிறோம் எப்போ விடிவு காலம் வரும், எப்போ இது நடந்துரும். ஆண்டவர் சொல்றார், பொறுமையாரு, காத்திரு, தாமதித்தாலும் அது வரும், நிச்சயமாகவே முடிவு உண்டு. எல்லாரும் முழங்காற்படிடுவோம். நிச்சயமான ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார். நிர்ணயிக்கப்பட்ட ஒரு முடிவை தருகிறார். நிரூபிக்கப்பட்ட ஒரு முடிவை கர்த்தர் தருகிறார். இந்த 3 முடிவுகளையும் நாம் பார்க்கணும்னா, முதலாவது ஆண்டவர் சொல்லுகிறார், பாதியில, இடையில சூழ்நிலைகளை பார்த்து, நெருக்கத்தை பார்த்து, பிரச்சனையை பார்த்து நின்னுறாத, கடைசி வரை நிலைத்திரு, உண்மையாயிரு. ரெண்டாவது சொல்லுகிறாரு, எப்போ இந்த நெருக்கம் முடியும், எப்போ நிச்சயம் முடிவு வரும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்டால் அவர் சொல்லுவார், நிச்சயமா வரும், அது நிச்சயம் வரும், ஆனா பொறுமையாக காத்திரு, பதஷ்டப்படாத, அவசரப்படாத, பொறுமையாயிரு, கர்த்தர் நிச்சயம் தருவார், உன் எதிர்பார்ப்பை கர்த்தர் நிறைவேற்றுவார். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல மாலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த மாலை வேளையிலும் ஆண்டவர் எங்களோடு கூட பேசின நம்முடைய நல்ல வார்த்தைக்காக நன்றி. நிச்சயமான ஒரு முடிவை வைத்திருக்கிற, ஒரு கேரண்டியை கர்த்தர் கொடுக்கிறீர். நிர்ணயிக்கப்பட்ட முடிவை வைத்து, அது நீர் தான் செட் பண்ணி வைத்திருக்கிறீர், அதை யாராலும் மாற்ற முடியாது. மூன்றாவது, நிரூபிக்கிற ஒரு முடிவை எங்களுக்காக நீர் வைத்திருக்கிறீர். இந்த மாதத்தில் இந்த 3 முடிவுகளையும் நாங்கள் பார்க்க கர்த்தர் கிருபை தாரும். அதற்கு நாங்கள் இடையில நின்று விடாதபடி கடைசி வரை நிலைத்திருக்க, உண்மையாயிருக்க உதவி செய்யும் ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, காத்திருக்க, அவசரப்படாம, பதஷ்டப்படாம, பொறுமையா இருக்க கர்த்தர் உதவி செய்யும். அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும், வசனம் கேட்ட பிள்ளைகளை கர்த்தர் நீர் நடத்துவீராக. அந்த வசனம் பேசட்டும், கிரியை செய்யட்டும், தொடர்ந்து ஆவியானவர் நடத்துவாராக. இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.